அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். துணை சபாநாயகர் தேர்தல் நடக்குமா நடக்காதா? துணை சபாநாயகராக யாரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்க போக உள்ளதா, இல்ல எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறதா? இந்தியா கூட்டணி அந்த துணை சபாநாயகர் பதவியை கைப்பற்றுமா? இல்ல யாருக்குமே கிடையாது, நாங்களே வச்சுப்போம் அப்படின்ட்டு சபாநாயகர் பதவி போன்று துணை சபாநாயகர் பதவியும் பிஜேபியை கைப்பற்றி கொள்ளுமா அப்படின்றது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம பேசுனது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ் அவர்களோ சபாநாயகர் பதவி வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதை மறுத்துட்டாங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த துணை சபாநாயகர் குறித்த விவாதம் இவங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற செய்தித்தாள்கள் இதனை மிகப்பெரிய ஒரு கட்டுரையாவே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவியை மறுக்கிறாரு, அவரு நிதிஷுக்கு வந்து எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார். இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மறுக்கிறார், இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியில இருந்து யார் இதை சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொம்மா ரெட்டி அவர்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றார். சந்திரபாபு நாயுடுடைய கட்சியில இருந்து மிக முக்கியமான விஷயமாக, நிதிஷ் நீங்க எடுத்துக்கலாம்ல துணை சபாநாயகர் பதவியை, நீங்க ஏன் வந்து அமைதியா இருக்கீங்க, நீங்க கேளுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நிதிஷ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது, அவங்க அது வந்து ஆமோதிக்கிறாங்களா, இல்ல பிஜேபி அவங்க கிட்ட என்ன பேசியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, பிஜேபி தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் இன்னும் நிதிஷ் கட்சி கிட்ட பேசவே இல்லை. துணை சபாநாயகர் பதவி பத்தி ஒரு வார்த்தை கூட கலந்தாலோசிக்கவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க தரப்பினுடைய மூத்த தலைவர்கள் அந்த கருத்தை தான் தெரிவிச்சு கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்ப சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்து பிஜேபி பேசியிருக்குமா, இல்ல பிஜேபி பேசியிருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அங்கேயும் பேசல. அங்க கொம்மாரெட்டியே மறுபடியும் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பிஜேபி எங்களிடத்தில் துணை சபாநாயகர் பதவி கொடுத்து எவ்விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை, அவங்க எதையும் வந்து ஆஃபரும் பண்ணல எங்களுக்கு அப்படின்ட்டு கொம்மாரெட்டியே சொல்றாரு. அப்ப இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நிதிஷுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீங்க இது பண்ணலாம்ல நிதிஷ் அவர்களே, நீங்க துணை சபாநாயகர் பதவி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இல்ல ஏன் நீங்க எதிர்கட்சிக்கு தரமாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறதுல, எதிர்கட்சி துணை சபாநாயகர் பதவியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சபாநாயகர் தேர்தலையே சுரேஷ் அவர்களை போட்டியிட வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப ஒருவேளை நிதிஷ் அவர்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நாயுடு அவர்களோ எதிர்கட்சிக்கு அந்த வாய்ப்பை வழங்குவாங்களா அப்படின்ட்டு பார்த்தா, அப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது? சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா காரணம் சொல்றாங்க பாருங்க, அவங்க குமாரெட்டி தான் அதையும் சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் வீம்பு பண்ணுகிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள், அவர்கள் அவையை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவையினுடைய நாகரிகத்தை மீறி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி என்பது வழங்கவே கூடாது அப்படின்ட்டு இங்க நாயுடு அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. அப்ப தானும் அந்த பதவியை வகிக்க கூடாது, எதிர்கட்சிக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாது, ஆனா நீங்க வச்சுக்கீங்க நிதிஷ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பிஜேபி அஜெண்டா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிஜேபி இவங்க யாருக்கிட்டையுமே பேசல. சரிங்களா? ஜேடியு கிட்டயா இருக்கட்டும் இல்ல நாயுடு கிட்டயா இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே இந்த துணை சபாநாயகர் பதவி பத்தி பேசியவே இல்லை. சரி, துணை சபாநாயகருக்கு அப்படி என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன் இவ்வளோ வலியுறுத்தி அதை வந்து வாங்கணுமா அப்படின்ட்டு கேட்டா, துணை சபாநாயகர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறதோ அதே அளவு அந்தஸ்து இங்க பக்கம் துணை சபாநாயகருக்கு இருக்கு. அதாவது சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்தஸ்து ஃபுல்லும். இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி பதவி இருக்கும்பொழுது நம்ம ஒண்ணு குறிப்பிட்டு சொன்னோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு. அப்ப ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரங்களும் எதிர்கட்சி தலைவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே அளவுல சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரிகளும் துணை சபாநாயகருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சபாநாயகருக்கு உடம்பு சரியில்லாத போயிட்டு லீவ் எடுத்தா அன்னைக்கு சபையை நடத்துவராக துணை சபாநாயகர் அவர்கள் அங்கம் வகிப்பார். சரிங்களா? இப்ப சபாநாயகர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் அந்த டைம்ல மேற்கொள்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவர் இல்லைன்னா இங்க துணை சபாநாயகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது வரலாற்றுல சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது சபாநாயகர் அவர்கள்
இறந்த பின்பு துணை சபாநாயகர்லாம் பதவியேற்ற நிகழ்வுலாம் நடந்திருக்கு இதற்கு முன்னாடி. அப்ப அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் இப்ப யாரு சபாநாயகர் துணை சபாநாயகரா இருக்காங்களோ அவங்கதான் சபாநாயகரா ஆகுவாங்க. இப்ப இது எதிர்கட்சிக்கு ஒருவேளை கொடுக்கப்பட்டு அதே போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால், ஓம் பிர்லா அவர்கள் தவறா சொல்லக்கூடாது அந்த மாதிரி, பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிடும்ல. அதை எப்படி பிஜேபி விட்டு கொடுக்கும்? சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபி கொடுக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நாயுடு அவர்களுக்கோ இல்ல நிதிஷ் அவர்களுக்கோ கொடுக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு ஆதரவா தானே செயல்படுவாங்க. இப்பதான் பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை கிடைக்குது. என்னன்னா, இந்த மாதிரியான எந்த விதமான நிகழ்ச்சி நடந்தாலும் அது நமக்கு ஆதரவா இருக்கணும். அப்ப நம்மால அங்க இருக்கணும். சரிங்களா, நம்மால் இருந்தா மட்டும்தான் அது நமக்கு சாதகமா இருக்கும். இல்லைன்னா 2019 மாதிரி துணை சபாநாயகர் பதவியே இல்லாம நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோடு தான் பிஜேபி இருந்து கொண்டிருக்காரு. சரி, துணை சபாநாயகரே இல்லாம ஆட்சி காலங்கள் இருந்திருக்கா அப்படின்ட்டு கேட்டா, அது 2019 இருந்து போன ஆட்சி காலம் ஒண்ணு. ரெண்டாவது எடுத்து பார்க்கும் பொழுது 1996 நிரப்பவில்லை. அப்ப வந்து யார் சபாநாயகர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PA சங்மா அப்படின்றதான். வாஜ்பாயினுடைய ஆட்சி காலம் அது வந்து 96 அப்படின்னும் பொழுது அந்த டைம்ல வந்து ஆட்சி கழிவுப்பெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. 96 வாஜ்பாய் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு நபர்கள் இருக்கிறதுனால அந்த டைம்ல துணை சபாநாயகர் இல்லை, அவ்வளவுதான். அப்ப சபாநாயகரா சங்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்ப இப்படி எடுத்து பார்க்கும்பொழுது மீதி டைம்ல எல்லாம் ஒன்று ஆளுகின்ற கட்சியில இருந்தே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்க நேரு காலத்திலேயோ இல்ல இந்திரா காந்தி காலத்தையோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவர்களினுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கே துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நான் மறுக்கவே இல்லை. அதன் பின்பு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. கூட்டணி கட்சியினுடைய அங்கம் வகிப்பவர்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது தன்னோட ஆட்களுக்கு சபாநாயகர் பதவியும் கூட்டணி கட்சியினர்களுக்கும் துணை சபாநாயகர் பதவியும் கொடுத்துட்டு போயிடும். இல்லைன்னா எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. இப்ப நீங்க எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் நியாயமான முறையில பாத்தீங்கன்னா, ஏன்னா VP சிங்கினுடைய காலத்தில் பார்க்கும்பொழுது 1989 காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துணை சபாநாயகர் பதவி. அதன் பின்பு 1991 நரசிம்மராவ் காலத்துல பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவி. இப்ப இது எல்லாம் வரலாற்று குறிப்புகள். இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க 2019 அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டீங்க. அப்ப இப்பயும் அதே போல மெயின்டைன் பண்ணியே போலாம் அப்படின்னு பாத்தீங்களா. 2004 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கரியா முண்டா அவர் இருக்காரு துணை சபாநாயகரா. அவர் யாரு? பிஜேபியை சார்ந்தவர். அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலம் கொடுக்குது, நீங்க அதை கொடுக்க முன் வர மாட்டீங்க. சரி, இதை கொடுக்குறோம் கொடுக்கல அப்படின்றது தேர்வின் அடிப்படையில் தான் நடக்கும். இப்ப இந்த தேர்தல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் துணை சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது முதல் இதுல நடந்ததே கிடையாது. முதல் கூட்டத்தொடர்ல 2வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எம்பிக்கள் எல்லாருமே பதவி ஏற்பாங்க. நம்ம வந்து பார்த்தோம், முதல் தற்காலிக சபாநாயகர் ஒருத்தவர் நியமிக்கப்பட்டு அதன் மூலயமாக எம்பிக்களுடைய பதவியேற்பு நடைபெறும். பதவி ஏற்ற பின்பு ஜனாதிபதியினுடைய உரை என்பது நடைபெறும். வந்து திரௌபதி முர்மு அவர்கள் பேசினாங்க. அதன் பின்பு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பது கொண்டு வரப்படும். அதெல்லாம் அதுவே போயிடும் முதல் கூட்டத்தொடர்ல. அப்ப 2வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தான் துணை சபாநாயகர் பதவி இது நாள் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கிறோம். அப்ப இது வந்து சபாநாயகர் போலதான். இதுக்கு டேட் யார் அறிவிப்பா, இதை யார் கொண்டு வருவா, இதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களா அறிவிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இந்த துணை சபாநாயகர் பதவிக்கு யார் டேட் அறிவிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அறிவிக்கணும். அதுதான் அரசியல் சாசன சட்டத்துல இருக்கு. துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளை சபாநாயகர் அவர்கள் இந்த டேட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப யார் இதை பண்ணணும்? ஓம் பிர்லா தான் பண்ணணும். ஓம் பிர்லா அதை பண்ணுவாரா? கடந்த ஆண்டும் அவங்கதான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். 2019 2024 வரை துணை சபாநாயகரே இல்லாமல் அந்த அவை நடைபெற்று கொண்டிருந்தது. அப்ப வலுவான ஒரு எதிர்கட்சி என்பது இல்லை. ஆனா இப்ப 234 அப்படின்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க வரலாற்றுல எடுத்து பார்க்கும்போது VP சிங், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் எல்லாருடைய ஆட்சி காலத்தையும் சொன்னா எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தரப்புல துணை சபாநாயகர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில நீங்க கொடுத்தாகணும் அப்படின்றதான் ஒரு நியாயமான முறையா இருக்கும். அதுதான் எதிர்கட்சிகளும் வலியுறுத்தலன. நாங்க சபாநாயகரை ஒருமனதாக ஆதரிக்கிறோம். ஓகே, எதிர்கட்சி தலைவர் பதவியே சபாநாயகர் பதவியே எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்க கொடுக்கல. ஓகே, இப்ப என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓம் பிர்லா அவர்கள் நியாயமான முறையில் செயல்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சரிங்களா, ஓம் பிர்லா அவர்களை நம்ம கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது அவர் எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ராகுல் காந்தியை வீட்டை விட்டு வெளியனுப்புறதா இருக்கட்டும், இந்த மஹுவா மொய்த்ரா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையா இருக்கட்டும், இந்த மூன்றுமே மிக முக்கியமான ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த காலத்தை தான் யாரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? கோல்டன் பீரியட், பொற்காலமாக செயல்பட்டது ஓம் பிர்லாவினுடைய அவை காலம் அப்படின்ட்டு சொல்றாரு. சரிங்களா, இப்ப சபாநாயகர் தேர்தல்ல
இவ்வளோ பெரிய ஒரு பங்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு தனக்கு வேணாம் அப்படின்ட்டு மறுத்து கொண்டிருக்கிறார் சபாநாயகர் பதவி, துணை சபாநாயகர் பதவி. அந்த பக்கம் நிதிஷ் தரப்புல இருந்து யாரும் இன்னும் பிஜேபி பேசவே இல்லை. நிதிஷும் போயிட்டு பேசல, இல்ல பிஜேபியும் நிதிஷ் கிட்ட பேசல. ஆனா இங்க இருக்கக்கூடிய நாயுடு அவர்கள் நிதிஷை தூண்டி விட்டுட்டு இருக்காரு, நீங்க சபாநாயகர் பதவி வாங்கிக்கீங்க துணை சபாநாயகர் பதவியை அப்படின்ட்டு. ஆனா பிஜேபி இவங்க 2 பேர்கிட்டயுமே பேசல. இதன் மூலமா என்ன தெரிகிறது, ஒட்டுமொத்தமான ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது இது எதிர்கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. பிஜேபியினுடைய முடிவு பார்க்கும்பொழுது எதிர்கட்சியிலே துணை சபாநாயகர் பதவி கொடுக்கக்கூடிய நோக்கத்துல அவங்க இல்லை. ஏன்னா என்னைக்கு ஒன்னாலும் எது ஒன்னாலும் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்ப இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம். அப்ப ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை உடைக்கக்கூடிய வேலையை பிஜேபி கன்ஃபார்ம் பார்க்கும் அப்படின்றது தெரிய வருது. அதனாலதான் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல கூட்டணி கட்சி கொடுத்தா இவங்க கட்சியை உடைக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டா ஒண்ணும் இல்ல, அது மாதிரி நடந்துட்டு போது, இவங்க கொடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்ற போறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப உடைக்கக்கூடிய எண்ணம் இருந்தால்தான் என்ன ஆகும், உடைக்கக்கூடிய எண்ணம் இருந்தா நீங்க இங்க இருக்கக்கூடிய நிதிஷை கட்சி சார்ந்தவர் ஒருத்தர் துணை சபாநாயகரா இருக்கிறாரு அப்படின்னு பொழுது அப்ப ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இப்ப இவருக்கு இன்னும் பவர் அதிகமாயிடுதுல்ல, இப்ப நிதிஷ் பக்கம் போயிடுவாங்கல்ல. இந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கடந்த ஆட்சி காலம் போலவே இந்த தடவையும் துணை சபாநாயகர் இல்லாமல் ஓட்டி விடலாம் அப்படின்ட்டு பிஜேபி நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி என்றுமே அனுமதிக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.